நம்ம பாருங்க. ஸோ காலையில வந்து டெட் எக்ஸாமுக்கான தமிழ் ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதே போல நம்ம டெய்லி வந்து ஷார்ட்கட்டோட நம்ம வந்து ஷார்ட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் இப்போ வந்து நம்ம சயின்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வருங்காலங்களில் வந்து பார்த்தா இன்னும் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும், இன்னும் நிறைய வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அதன் அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸில் ஒரு முக்கியமானதான் வந்து பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா? ஸோ ஷார்ட்ஸில் வந்து ரொம்ப இதில் கம்மியாக போட முடியுமோ அதை தான் வந்து நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ 8th சயின்ஸ் புக்கை பொறுத்தவரையிலும் இந்த 3 பாயிண்ட் இருக்கும். ஸோ பூஞ்சைகளை பற்றி கிளாவிசெப்ஸ் பர்பூரியா என்ற பூஞ்சையானது மாயத்தோற்ற பூஞ்சை எனப்படுகிறது. ஸோ மாயத்தோற்ற பூஞ்சை அப்படின்னு சொல்றாங்க. இது கனவுலகில் மிதப்பது போன்ற ஒரு வித்தியாசமான மனநிலையை இளைஞர்களிடத்தில் ஏற்படுத்தி அவர்களை பாதிப்படைய செய்கிறது. ஓகேங்களா? அப்போ கிளாவிசெப்ஸ் பர்பூரியா அப்படின்ற அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாயத்தோற்ற பூஞ்சைன்னு சொல்றாங்க. என்ன பண்ணுமா அப்படியே கனவுலகுல மிதக்கிறப்போ வந்து இது பண்ண ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுத்தும். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, உளவு பூஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் என்னதுங்க, உளவு பூஞ்சை அப்படின்னு வந்து இதை வந்து சொல்லுவாங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரிங்க, அடுத்து வந்து பாருங்க அஸ்பர்ஜில்லஸ் என்ற பூஞ்சையானது குழந்தைகளிடம் ஒவ்வாமையை ஏற்படுத்துகிறது. ஓகேங்களா? சோ ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடிய பூஞ்சை எதுன்னு கேட்டாங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அஸ்பர்ஜில்லஸ். ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து பாருங்க கிளாடோஸ்போரியம் என்பது பூஞ்சையானது ஒவ்வாமையிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. பாருங்க, ஒவ்வாமையிலிருந்து ஷீல்டா இருக்கக்கூடியது கிளாடோஸ்போரியம், ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடியது அஸ்பர்ஜில்லஸ். ஓகேங்களா? சோ அப்ப இதுல இது மூணுமே வந்து ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? சரி, இதை நம்ம வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஷார்ட் கட்டோட உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் பாருங்க. படிச்சுட்டு வந்து நம்ம கிளாவிசெப்ஸ் பர்பூரியா அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா? இதுல நீங்க ஞாபகம் வச்சிருந்ததுங்க பூரி அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பூரியா நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா பூரியா சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ஸோ ரொம்ப மயக்கமா இருக்கும். ஏன்னா ஆயில் ஃபுட் இல்லையா, அதனால மயக்கமா இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே கனவுலகில மயக்கிற போல இருப்பீங்க. அதனால உங்ககிட்ட என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் கேட்டு உங்களால வாங்க முடியும். ஸோ உங்களை வந்து உளவு பூஞ்சை வந்து பயன்படுத்தி உங்ககிட்ட ஒரு உண்மையை வந்து வாங்க முடியும். அப்போ உளவு பூஞ்சை அல்லது மாயத்தோற்ற பூஞ்சைன்னு கேட்டா நம்மளுக்கு குழுவேடு என்னதுங்க, பூரி அப்படின்றத நம்மளுக்கான குழுவேடு. அப்ப கிளாவிசெப்ஸ் பர்பூரியா அப்படின்றத வந்து அதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆஸ்பெர்ஜில்லஸ் அப்படின்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளிடம் ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ குழந்தைகளிடம் ஒவ்வாமை, ஜில்லுன்னு குடிச்சா குழந்தைகளுக்கு ஒவ்வாமை ஏற்படும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ ஜில்லுன்னு குடிச்சா குழந்தைகளுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டுரும். ஓகேங்களா? அதையே நீங்க கிளாஸ்ல ஊத்தி குடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வாமை ஏற்படாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க. அப்ப ஜில்லுன்னு குடிச்சா ஒவ்வாமை ஏற்படும். அப்ப ஆஸ்பெர்ஜில்லஸ் ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ கிளாஸ்ல ஊத்தி குடிச்சா ஒவ்வாமை ஏற்படாது. அப்ப கிளாஸ்னு வரணும். அப்ப கிளாடோஸ்போரியம். ஓகேங்களா? அதுல இருந்து நீங்க ஆப்ஷன்ல என்ன பண்ணலாம், நீங்க வந்து ஆன்சர் வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா? சோ இது உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஆப்ஷன் பாக்குறப்ப உங்களுக்கு இது கண்டிப்பா ஞாபகத்துக்கு வரும். சோ நம்ம சேனலுக்கு யாரா புதுசா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வந்து பெல் பட்டன் பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக்